இப்போ இந்த நீங்க வாங்கியிருக்கிற இந்த தடையால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இப்போ என்ன மாதிரியான விளைவுகள் தான், முதல் மக்களை ஏமாற்ற முடியாது. மக்களை ஏமாற்றுவதற்கு அரசியல் தலைவர்களாக அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இனிமேல் எந்த விதத்திலும் தன்னுடைய பெயரை போட்டு இப்படி தேர்தல் ஆதாய கணக்கிலே அரசு பணத்தை வீணடிக்க முடியாது. அரசு அதிகாரிகள் பொன்னான காலம். அரசு அதிகாரிகளுக்கு வேலை போல ஏற்கனவே அதிகம். நீங்கள் நிரப்பப்பட வேண்டிய பணிகளை போல நிரப்பாமல் இருக்காரு. ஆசிரியர்கள் துறையில் 30,000, அதே மாதிரி நீங்கள் வருவாய்த்துறையில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இவர் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறையெல்லாம் வேலை பலுவில் இப்போ நீங்கள் ஒரு 4 பீர்காக்களை 2 விஓ பார்க்க வேண்டிய நிலைமை, ஒரு ஆரை பார்க்க வேண்டிய நிலைமை. காரணம் என்னென்னா போஸ்டிங் போடாதது. நான் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏமாத்திட்டுருக்காரு. யாருமே வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேலை பளு, அவங்களுக்கு ஏற்கனவே ஆன்லைனில் வந்தது. அதுக்கு அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பதில் சொல்லணும்.